தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 14வது வாரம் வியாழன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் சொல்லி அழைப்பு விடுத்த திருப்பாடல் ஆசிரியர் இன்றைய திருப்பாடலை ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். நம் வாழ்விலே, நம் தாயின் கருவிலே உருவான நொடிப்பொழுது முதல் இன்று வரை இறைவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கிருபைகளையும் நம்மீது பொழிபவராக இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நம்மை காக்கின்றவராக, நமக்கு துணை புரிபவராக, வெற்றியை தருபவராக, விடுதலை தருபவராக, நம் வேண்டுதலை கேட்பவராக, இப்படி பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை, வியத்து செயல்களை நம் வாழ்விலே செய்து கொண்டே இருக்கின்றார். இறைவன் செய்த செயல்களை மறவாமல் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தையும் திருப்பாடலையும் படிக்கின்ற பொழுது யோசேப்பின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றன. சபையுடையாளர் புத்தகம் 7:8 படிக்கின்ற பொழுது, ஒன்றின் தொடக்கம் அல்ல, அதன் முடிவே கவனிக்கத்தக்கது என்று சொல்லப்படுகின்றது. யோசேப்பின் வாழ்வினுடைய துவக்கமானது ஒரு எதிர்மறையான, ஒரு வேதனையான தொடக்கமாக இருந்தது. தன்னுடைய குடும்ப உறவுகள் அவரை வெறுத்தன, அவரை காசுக்கு விற்றனர், அடிமையாக விற்கப்பட்டார். அங்கே அடிமை வேலை செய்து கொண்டிருந்தார். அப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுது செய்யாத குற்றம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. சிறையிலே அடைக்கப்பட்டார். மற்றொரு உதவியை தேடிக்கொண்டிருந்தார். உதவி செய்வேன் என்று சொல்லவர்கள் மறந்து போனார்கள். ஆனாலும் கடவுள் அவரை மறக்கவில்லை. கடவுள் அவரை தன் நினைவிலே வைத்திருந்தார். எனவேதான் மீண்டும் அவரை உயர்த்த ஆரம்பித்தார். அரசனுக்கு, பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே அவரை கொண்டு வந்து வைத்தார். எல்லா மக்களும் தேடி வந்து தன் வயிறார உணவை பெற்றுச் செல்லும் அளவிற்கு ஒரு உயர்ந்த ஆளுநனாக யோசேப்பை கடவுள் உயர்த்தி வைத்தார். இப்படி உயர்த்திய யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவருடைய சகோதரர்கள் அவரிடம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். அந்த சகோதரர்கள் அஞ்சி நடுங்கி நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, இது கடவுளுடைய செயல். நீங்கள் என்னை இங்கே அனுப்பவில்லை, உங்களுக்கும் உலகிற்கும் உணவு பரிமாற வேண்டும் என்பதற்காக, சேகரிப்பதற்காக உங்களுக்கு முன்பாகவே கடவுள் என்னை இங்கே அனுப்பி வைத்தார் என்று சொல்லுகின்றார். முடிவு மகத்துவமானதாக இருக்கின்றது. முடிவு மேன்மையானதாக இருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்விலும் கூட துவக்கம் ஒரு சில நேரங்களிலே நாம் எடுக்கின்ற காரியங்களில் சிறு சறுக்கல்கள் ஏற்படலாம், சிறு வீழ்ச்சிகள் ஏற்படலாம், தடுமாற்றங்கள் ஏற்படலாம். எல்லோரும் நம்மை பார்த்து நகைப்பவர்களாக இருக்கலாம். நம்முடைய வாழ்வும் நம்முடைய செயல்பாடுகளும் பிறருக்கு நகைப்புக்கு உள்ளானதாக இருக்கலாம். சோர்ந்து போகக்கூடாது. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நமக்கென திட்டம் வைத்திருக்கின்றவர் மேலானவர். இறைமையா 29:11 சொல்வதை போல, நான் உனக்கென வகுத்து வைத்திருக்கின்ற திட்டங்கள் மேலானவை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் திட்டம் வைத்திருக்கின்றார். ஒரு சில நேரங்களிலே அந்த திட்டங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. நம் சிற்றறிவை கொண்டு கடவுளுடைய திட்டங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்போம், முடியாது. தோல்விகள், அவமானங்கள், சறுக்கல் வருகின்ற போது ஏன் இறைவா என்று சொல்லி கேள்வி கேட்போமே ஒழிய, இதன் வழியாக கடவுள் எனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள மறந்து விடுவோம். அல்லது நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து சறுக்கல்கள் வருகின்ற பொழுது கடவுளை எதிர்த்து பேசுபவர்களாகவும், கடவுளை அன்பை விட்டு விலகிச் செல்பவர்களாகவும், கடவுளுக்கு உண்மையற்றவர்களாகவும் மாறிப்போவோம். ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. எல்லா நிலைகளிலும் கடவுளுக்கு அஞ்சுபவராக இருந்தார், கடவுளுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார், கடவுளுக்கு பயந்து வாழ்பவராக இருந்தார். தன் ஆன்மாவை முழுவதும் ஆண்டவனுக்கு சொந்தமாக வைத்திருந்தார். எனவே அவருடைய முடிவு உன்னதமானதாக இருந்தது. திருப்பாடல் 34 படிப்பது போல, நேர்மையாளருக்கு வருகின்ற துன்பங்கள் பல, ஆனால் அவை அனைத்திலுமிருந்து கடவுள் அவர்களை காப்பார் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல யோசேப்பின் வாழ்விலும் கடவுள் மேன்மைப்படுத்தினார்.
இந்த செய்தியின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், கடவுள் நமக்கென ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். கடவுள் கரங்களை நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது, கடவுள் நம்மையும் மேன்மைப்படுத்துவார். நம்மை மறவாத கடவுள் நம்மை மேலான அனைத்திற்கும் மேலாக நம்மை மேன்மைப்படுத்துவார். அத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கின்ற அற்புதமான அன்பின் ஆண்டவரே, எங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்களுக்கென ஒரு திட்டம் வைத்து எங்களை அதற்கேற்ற முறையில் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றீரே. எங்களுடைய அன்றாட வாழ்விலே நாங்கள் சிறு சிறு சர்க்கிள்களையும் ஏமாற்றங்களையும் சந்திக்கின்ற பொழுது சோர்ந்து போகாமல் உம்மிலே நம்பிக்கை வைத்து உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து உம்மோடு இணைந்து நடக்கின்ற வாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அன்பின் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலை பொழுதிலே உம் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் தகப்பனே. எத்தனையோ தோல்விகளையும் அவமானங்களையும் இக்கட்டுகளையும் இடர்களையும் கண்டு மனமுடைந்து போயிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கென வைத்திருக்கின்ற மேன்மையான வாழ்வை கண்டுகொள்ளச் செய்தல்வீராக. மன உளைச்சலிலே, போராட்டத்திலே, கலக்கத்திலே, வீழ்ச்சியிலே, தோல்வியிலே துவண்டு போயிருக்கின்ற ஒவ்வொரு வாழ்விலும் நீர் புத்துணர்வை கொடுத்து அவர்கள் மீண்டும் எழுந்து நடக்க துணிவை தருவீராக. தோ அழைத்த நீர், ஆசீர்வதிக்க நீர், அற்புதங்களை செய்கிற நீர் மேலானவன் என்பதை உணர்ந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாகி என் அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். என்னாலும் சிறப்பாய் இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு கரத்திலே இவளை தாங்கிக் கொள்ளுவீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது.